ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தி ஃபுட்டில் மெயினாக வந்து அயன் கம்மியாக இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, இந்த மாதிரி இந்த ஸ்டெப் முதல்ல நீங்கள் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மெயின் ஹீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. நம்ம ஒரு 2 வாரம் வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். பக்காவாக எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு இப்போ சமைச்சிடலாம். இதை எல்லாம் சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ உப்பு, புளி, இந்த நம்ம வறுத்த பொடி வந்து நம்ம பார்த்து பார்த்து செஞ்சால் தான் கெடாமல் இருக்கும். கௌசியப்பாவும் பசங்களும் அவங்க கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை சுற்றி சின்ன சின்ன பொருள் நம்ம நினைப்போம், அதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடிமேடாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், லைட்டாக சிறுங்கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இதில் தெரியவே தெரியாது, செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 10th செப்டம்பர் 2025. இன்னைக்கு விழாவுக்கு என்ன பார்க்க? இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே. இன்னைக்கு லஞ்ச் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக செய்ய போகிறேன். ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஐட்டம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ண போகிறோம், அதோட பெனிஃபிட்லாம் என்னது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தி ஃபுட்டில் மெயினாக வந்து அயன் கம்மியாக இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, ரொம்ப பலவீனமாக நம்ம ஃபீல் பண்ணோம்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் ஆற வச்சுட்டேன். இந்த மாதிரி இந்த ஸ்டெப் முதல்ல நீங்கள் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கருவேப்பிலையை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். கருவேப்பிலை நம்ம ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது, ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நமக்கு விஷயம்லாம் இதில் கிடைக்கும். முடி கொட்டுறவங்களுக்கு, ரொம்ப அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, ரத்த சோகை இருக்கிறவங்க, உடல் சோர்வு, எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயுமே இது கருவேப்பிலைங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். எப்படியாவது இது கருவேப்பிலை நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம சாம்பாரில் எதில் போட்டாலும் வந்து எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இதை நம்ம எப்படி செஞ்சால் அப்படியே எடுத்து ஃபுல்லாக நம்ம சாப்பிடுவோம், எப்படி நம்ம ருசியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெசிபியே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவேப்பிலையை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்றது வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவேப்பிலையை எப்படியாவது நம்ம பசங்களுக்கும் நமக்கும் கொடுத்துடணும், எல்லாமே நம்ம அப்படியே சாப்பிட்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். சரி, ஒவ்வொன்றா வந்து என்னெல்லாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மெயின் ஹீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இது என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நல்லா அலசிட்டு ஒரு கிளாத்து போட்டு மேலே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன், ஈரப்பதம் இல்லாமல். இது என்னென்னா வந்து நம்ம ஒரு 2 வாரம் வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கரெக்டாக வராது, சீக்கிரம் கெட்டுடும். அதால் வந்து நான் காய வச்சு வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் வந்து இதை வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நம்ம கீரைலாம் வதக்கினா அப்படியே ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் பாருங்கள். அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வேகிற மாதிரி ஆகிடும். ஆனால் வந்து நம்ம எண்ணெய் வச்சு வறுக்க போகிறோம். அதால் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கங்க, இல்லை கடலை எண்ணெயோ எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். பூண்டு பாருங்கள், நல்லா 2 பூண்டு, பெரிய பூண்டு எடுத்து அப்படியே தோலோடு இடித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், மிளகா பொடி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். தனியா 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம் 1 ஸ்பூனு. இது வந்து தாளிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா வந்து தாளிப்புக்கு. இதெல்லாம் வந்து பக்காவாக எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு இப்போ சமைச்சிடலாம். இப்போ வந்து வானலியில் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். மிளகா வந்து வறுத்துக்கிறேன். இப்போ
மிளகா வறுந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மிளகா வறுத்தாச்சு. இதிலே நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மிதமான சூட்டில் இந்த கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கழுவி ஈரப்பதத்தோடு போட்டோம்னா இந்த மாதிரி வறுக்காது. நல்லா ஒரு மாதிரி கீரை வேகிற மாதிரி அந்த தண்ணியோடு வேக ஆரம்பிக்கும். அதால் தான் நம்ம அந்த துணியில் போட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். அந்த ஈரம் எல்லாம் இழுத்துரும் துணி. ஃபேன் போட்டதும் சட்டுன்னு வரன்னு வந்துடும். பாருங்கள், அப்படியே தான் வறுபடுது. இப்போ வந்து இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். வறுந்துருச்சு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இதே வாணலியில் வந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாணலியில் எண்ணெய் இல்லை, அப்படியே ட்ரையாக தான் நான் வறுத்துக்க போகிறேன். தனியா வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கடுகு வெந்தயம் ரெண்டுமே அரை ஸ்பூன். இதில் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து தனியா எல்லாமே வந்து நல்ல நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடுகு வந்து இந்த ஃப்ளேவருக்காக நம்ம இதில் சேர்க்குறோம். கடுகும் வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் எடுக்கும், அதுவும் நல்லது தான். நல்லா செவக்க வறுந்துட்டோம். கடுகு நல்லா பொரியணும். அப்போ தான் வந்து அந்த நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ வந்து அடுப்பு நிறுத்திடுறேன். ஏன்னா வந்து பாத்திரம் ரொம்ப கனமான பாத்திரம். அந்த சூடுலேயே வந்து கரெக்டாக செவந்துடும். நல்லா பாருங்கள், கடுகு நல்ல ஸ்மெல்லு வருது. சூப்பரான ஒரு வாசனை வருது. அதை வறுத்துக்கிட்டோம். கலர் மாறிடுச்சு. வெந்தயம் எல்லாமே வந்து கலர் மாறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெந்தயம் தனியா கடுகு வறுத்தது, அதுக்கப்புறம் வரமிளகா வறுத்தது, இதை எல்லாம் சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மீடியம் ஜாடி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் போட்டு அரைக்கும்போது குவான்டிட்டி அதிகமாகும். வந்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துட்றேன். கருவேப்பிலையை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் இதோடு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி லெமன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் அதோடு சேர்த்துடலாம். இதில் ஏற்கனவே காரம் ஒரு 6 வரமிளகா போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு. நம்ம அரைக்க தான் போகிறோம், அதால் கல் உப்பு போட்டுக்கிட்டேன். நம்ம இது அரைச்சி விழுது ஆகிட்ட பிறக்கும் நீங்கள் தாளிப்பு போடும்போது போட்டிங்கன்னா பவுட்ரு உப்பு போட்டுக்கங்க. இப்போ உப்பு, புளி, இந்த நம்ம வறுத்த பொடி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த தொக்கு வந்து நீங்க உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். 2 வாரம் அப்படியே வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழுதை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த கருவேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. புளி போட்டு உப்பும் போட்டாச்சு. இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் போட்டுட்டு பூண்டும் சேர்த்துட்றேன். பூண்டு நல்லா செவக்க வறுத்துடலாம். பூண்டு வந்து அப்படியே தோலோடு இடித்து போட்டோம்னாலே நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த பூண்டில் இருக்கிற ஈரப்பதம் வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ற பொருள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில இதில் வந்து நம்ம பார்த்து செஞ்சால் தான் கெடாமல் இருக்கும். இப்போ ஈரப்பதமாக பூண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காளான் பிடிக்க ஆரம்பிக்கும். அதால் தான் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு, ஈரப்பதம்லாம் வத்திருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து
விழுத சேர்த்துடலாம். இதில் வந்து நல்லா இதில் கிளறி கொடுத்துடலாம். இப்போ வந்து வெல்லம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். இது வந்து 2 வாரம்னாலும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பசங்கள்லாம் அவங்க வீட்டில் ஹாஸ்டல் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வச்சுருந்தாலும் கெடாது. இப்போ இதில் வந்து நான் ஈரம்ன்றது எதுவுமே சேர்க்கலை. புளி ஊற வச்சதும் வந்து நான் என்ன பண்ணேன்னா சுடு தண்ணியில் ஊற வச்சேன். அதுக்காக இப்போ நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வறுக்கும் போது அந்த புளியை வந்து நல்லா வறுபட்டுரும். அந்த ஈரப்பதெல்லாம் எடுத்துரும். இப்போ உங்களுக்கு எண்ணெய் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா ஊற்றிங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் முதல்ல ஊற்றினேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா சுண்ட வைக்க போகிறேன். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்து நான் அப்படியே சிம்மில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாடியே வீக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்து கம்பல்சரியாக இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம் நீ சேர்த்து தான் ஆகணும், சமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கௌசியப்பாவும் பசங்களும் அவங்க கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம செய்கிறது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, இது உங்களுக்கும் யூஸ் ஆகுன்ற மாதிரி தான் நான் கண்டென்ட் கொடுத்துருக்குறேன். வீடியோ எடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை ஃபஸ்ட்டு. இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அயன் கம்மியாக இருக்கிறது, ரத்த சோகைன்றது வந்து இப்போ பரவலாகவே இருக்குது. சரி, உங்களுக்கும் வந்து இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. இது ஒன்றும் நம்ம முன்கூட்டியே நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்களும் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு வேணுன்ற இது வந்து நமக்கு கிடைக்கும். அதால தான் இந்த மாதிரி வந்து ஒரு சிலதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோம், எங்களால் முடிஞ்சது எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு சிறுதானியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி சாப்பிட்றதுன்னு மண்டை குடைச்சலாக இருக்கும். நம்ம ஐடியா பண்ணி புதுசாக நம்ம ரெடி பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் கொடுக்குறோம். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக முடிஞ்ச வரையும் சின்ன பசங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இப்போ இருக்கிறதுலலாம் வந்து அந்த 40 வயசு ஆரம்பித்தாலே வந்து நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. கண்டிப்பாக வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டை சுற்றி நம்ம சமையல் ரூம்லேயே இருக்குது. நம்மளை சுற்றி சின்ன சின்ன பொருள் நம்ம நினைப்போம், அதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த பவுட்ரு குடிக்கிறேன் அந்த பவுட்ரு குடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும், ஆனால் அதில் தான் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம ஹெல்த்தியாக வாழலாம். நம்ம முடிஞ்ச வரையும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபியும் நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரியுது பாருங்கள், நல்லா வந்து வதங்கிருச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். நான் வந்து இதை அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ இதை எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம். திடீர்னு நமக்கு குழம்பு எதுவும் வைக்கலப்பா அப்படின்னாலும் டக்குன்னு சாதம் வடித்து இந்த மாதிரி ரெடிமேடாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதில் டக்குன்னு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. முக்கியமாக வந்து இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பு நிறுத்திடுறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டாலும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு, இப்போ ஒர்க் பண்ணுறவங்கலாம் சாதம் மட்டும் வடிச்சிட்டு டக்குன்னு இதில் கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள், அழகாக அப்படியே ஒரு மாதிரி லேகியம் மாதிரி இருக்குதா உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை இப்போ நீங்கள் இதில் டேஸ்ட்டு எவ்வளோ நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலும் அந்த கருவேப்பிலை அந்த ஒரு டேஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணாது. ஒரு சிலருக்கு அந்த கருவேப்பிலை அந்த வாசனை பிடிக்காது, லைட்டாக சிறுங்கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இதில் தெரியவே தெரியாது, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இது கருவேப்பிலை செஞ்சதா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது பசங்களுக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்ல, இதில் நான் சாதம் போட்டு பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பர் எம்மியாக வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக எச்சி வரணும், ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது. இதில் வந்து கருவேப்பிலை பிடிக்கலம்மா அப்படிங்கிற அடம் பிடிக்கிற குழந்தைங்களும் இருப்பாங்க. நமக்கே கூட வந்து சமையலில் போகிறது கருவேப்பிலை. நானே கூட ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் மாட்டேன். கௌசியப்பா எடுத்து சாப்பிடுவார், நான் வந்து எடுத்து தனியாக தான் வச்சுருவேன். பசங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதால் இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம சமைச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல. நம்ம மாதத்தில் நம்ம எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்குறோம் அதை எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா கருவேப்பிலை நிறைய நமக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட். பாருங்கள், பயங்கர எம்மியாக இருக்குது. சாதம் ரொம்ப சூடாக இருக்குது. இந்த இதுவும் தொக்கம் வந்து சூடாக இருக்கிறதுனால கையில் எடுக்க முடியல. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக நெய்யில் முந்திரி வறுத்து இதில் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் தான். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம், அதால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்களா? நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்து லைக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.